செல்லுமா, அங்கதான் தங்க மீன் இருக்கான். அங்க போய் தங்க மீன் தங்க மீன் தங்க மீன் அப்படின்னு 3 தடவை கூப்பிட்டா தங்க மீன் வெளில வந்துருமா. அப்படியும் வரலன்னு வச்சுக்கோயேன், அப்படியே 3 தடவை கிறங்கி 1 2 3 கண்ணை மூடி கடவுள்கிட்ட வேண்டி கண்ணை திறந்தா தங்க மீன் வெளில வந்து குதிக்கும். நான் குளத்துக்கு போறேன், நீங்களா வரீங்களா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமே இல்லையே, நான் போறேனே. செல்லம்மா, மேல வா போற. மேலவான்னு சொல்றேன்ல. இல்லப்பா. இங்க எதுக்கு வந்த நீ? ஏன்பா பயப்படுற? மேலவான்னு சொல்றேன்ல செல்லம்மா. அப்பா, தங்க மீன் தான்ப்பா பார்க்க வந்தேன். இதெல்லாம் ஆளும் செல்லம்மா, சொன்னா கேளு, மேல வா. தங்க மீன்ல குட்டி குட்டி மீனெல்லாம் எப்படிப்பா ஆழத்துல இருக்கும்? சரி, நான் இறங்கி காட்டவா? அப்படி அங்க போய் உட்காரு, போ. அங்க போ, போ, அங்க போய் உட்காரு, நான் காட்டுறேன். எங்க இறங்க பார்க்கலாம்? நீ முதல்ல உட்காரு. உட்காரு, இறங்க வா. பாக்குறியா? பாத்தியா? இது வரைக்கும் தானே வந்திருக்கு. இப்ப பாரு. இப்ப பாத்தியா? ஆழம் தானே? இல்லடி, ஆளை எவ்வளவு தான் பார்க்க. இல்லடி, சொல்றதுக்கு ஆளை எவ்வளவு தான் பார்க்க போனேன். ஏய் செல்லம்மா, ஏய் ஏய், இந்த வயசுல உனக்கு இவ்வளோ கோவம் வருது? இந்த முதல்ல செருப்பு போடு, செருப்பு போடு. பாரு எவ்வளோ நனைஞ்சிருக்கு. விடுப்பா, ஜில்லுன்னு இருக்கு. சளி பிடிச்சிரும்டி. அதெல்லாம் பிடிக்காது. நான் தங்க மீனை பார்க்கவே முடியாதப்பா. முடியாது. ஏன்பா? ஏன்னா அது ஆழத்துல இருக்குடி. நீ மட்டும் போன? எனக்கு நீச்சல் தெரியும், நான் போனேன். நீச்சல் தெரியாம போனா என்ன பாவம்? நீச்சல் தெரியாம போனா செத்து போயிடுவாங்கடா. செத்து போறதுன்னா என்னப்பா? செத்து போறதுன்னா நம்ம இந்த உலகம் திரும்ப வரவே முடியாது. நம்ம பிடிச்சவங்கள நம்ம திரும்ப பார்க்க முடியாது. அப்புறம் நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. அதாண்டி. அப்ப அந்த குரங்கு தாத்தா செத்து போவாராப்பா? அப்ப இந்த மரம்? அப்ப அந்த புறாலாம்? அதுவும் தாண்டி. அப்ப நீப்பா? ஏய், எல்லாரும் ஒரு நாளைக்கு செத்தாண்டா போவாங்க. அப்பா ஒரு நாளைக்கு செத்தான் போவேன். பா, இங்க வாயே. என்ன? இங்க வாப்பா, நான் சொல்றேன். என்னன்னு சொல்லு. இங்க வா. நீ மட்டும் செத்து போக கூடாது என்னப்பா? சரிடா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். என்னங்க, மாமா கூப்பிடுறாங்க. என்னவா? தெரியல, கேளுங்க. என்னப்பா கூப்பிட்டீங்களா? சாமி படத்துக்கிட்ட செல்லம்மாக்கு ஃபீஸ் கட்ட பணம் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ. சரிப்பா. இவன் படிப்புக்கு காசு கட்டினா சரி, இவன் புள்ள படிப்புக்கும் காசு கட்டினா என்னடி நியாயம்? இவன் தானே அப்பா. மெதுவா பேசுங்க, கேட்டுட்டு போகுது. சீக்கிரமா செல்லம்மா. ஏங்க, பணம் எடுக்காம போறான். என்னடா பணத்தை எடுக்காம போறியா? இல்லை, எனக்கே வந்துடும், நானே கட்டிக்கிறேன். என்னடி இவன் இப்படி? கிளம்பலி. பாய் ஆச்சி, ஆ, பாய் bye. தாத்தா. சரிடா. நான் ஒரு பூ எடுத்துக்கிறேன் நித்யஸ்ரீ, எடுத்துக்கடி. பாய் பாய்.
அப்பா என்னையும் நித்யஸ்ரீ ஸ்கூல்ல சேர்த்துறேன். ஏண்டா? அந்த ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்கே கிடையாதா, மத்தியானம் 2 விட்டு போடுறாங்களா, ஸ்கூல் ஃபீஸ் கிடையாதாப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் சரியா? நீ படிக்கிறதா நல்ல ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு. நீ இங்கே படி. 4/5 ಏನು ಹೇಳ್ಬೇಕಲ್ಲ ಮ್ಯಾಟರ್ ಇಸ್ ವರ್ಸ್ಟ್. Chalama, come to the board. I said come to the board. Yes, miss. Come fast, Chalama. Take the chalk piece. Yes, miss. Write W on the board. I said write W on the board. W எழுது Chalama. Silence. W வா? Yes, miss. சரி அம்மா எழுது. மூணாவது படிக்க வேண்டிய வயசுல இன்னும் 2வது படிச்சிட்டு இருக்க. இன்னும் W எழுத வரல. சொல்லி கொடுத்தனா இல்லையா? இதுல எஸ்எஸ் வேற. Get back to your place. புக்கை யார் எடுப்பா? உங்க அப்பாவா? செல்லம்மா நீ கரெக்டா W ன்னு எழுத கத்துக்கிற வரைக்கும் எல்லாரும் அவளை W ன்னு தான் கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடுவீங்க? W, miss. Go to your place. உட்கார்றதுக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? Thank you miss. நீ யார் சொல்வா? Thank you, miss. Sit down. செல்லம்மா, இனிமே உன் பேர் W. ஹாய் W. நான் வேணா W வரலாம். நான் எங்க அப்பா சிறுமாமே தெரியுமா? இவங்க அப்பா பேச வேணாம். பெருசு 4 மாதமாக சம்பளம் வரல, தப்பாக நினச்சிக்காத. ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்டணும், அதான். 2 நாள் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிரும். சரி பெருசு, வரேன் பெருசு. ஏன் இப்படி மூஞ்சியெல்லாம் கழுவாமல் போகிற? இல்லை மக கேட்பால. வரேன். ஆஷா பாத்தியா? ஜெனிஃபர். முத்துலட்சுமி சொன்னல. அப்பா நிறுத்துப்பா. என்னடா? பாத்தீங்களா? உங்க அப்பா தான் சினிமா மேனேஜ் சொன்னல. சத்யமாமா கிட்ட சொல்லிடுங்கண்ணே. சரி சொல்லிடுறோம். அப்பா இப்ப போப்பா. பைடா. அப்பா W கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமாப்பா? இருடா வர்றேன். ஏன் கேட்குற? இல்ல அவங்கள பார்த்தா நல்லா 4 கேட்கணும்பா. அதுக்கு பேர் என்ன? மங்கி. மங்கியோட முதல் எழுத்து என்ன? தாண்டா எம்மு. ஆமால ஹெம்மு. மங்கி எங்க இருக்கு? மங்கி மேல இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? கீழ இருக்கோம். அப்போ கீழ இருந்து மேல கோடு போட்டா எம்மு. W எப்படி? W வந்து மேலே இருந்து கீழ கோடி போட்டா W. W கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? ஸ்டெல்லா மிஸ். ஸ்டெல்லா மிஸ்ல கிடையாது, என் ஃப்ரெண்ட் குரங்கு மங்கி. Plus 3/5 equals to. எங்க போயிட்டு வர நீ? டாய்லெட்டுக்கு மிஸ். இப்படிதான் ஒரு கிளாஸ்க்கு நடப்புற. ஏதாவது சாக்கு சொல்லிட்டு 5 நிமிஷம் வெளில ஓடி போயிட்டு வரியா நீ? இல்ல மிஸ், அர்ஜென்ட்டா வந்துச்சு மிஸ். அதெல்லாம் முடியாது.
இன்னைக்கு நான் உன்ன ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொன்னா உள்ள வரலாம். ஏய், எதுக்கு சிரிச்சு நீ இப்ப? சும்மா இருக்க மாட்டே? செல்லம்மா என்னை மிஸ் கரெக்டா பதில் சொல்லிருக்கா. பாத்துக்கோ செல்லம்மா, இன்னைக்கு மட்டும் நீ பதில் சொல்லலன்னு வெச்சுக்கோ. ஏன் இன்னைக்கு கிளாஸ் முடியிற வரைக்கும் அங்கேயே நிக்கணும். ஓகே மிஸ். தானா கூடு கட்டாம மத்தவங்க கூட்டுல வாழற பறவை எது? குயில் மிஸ். வெரி குட் செல்லம்மா. எல்லாரும் செல்லம்மாக்கு கிளாப் தட்டுங்க. சிட் டவுன் செல்லம்மா. மிஸ் நான் டபுள் கூட சரியா எழுதிட்டேன் மிஸ். வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சரி, நீ குயில் எப்படி கண்டுபிடிச்ச? இப்போதான் மிஸ் பார்த்துட்டு வரேன். இப்பதான் பாத்துட்டு வரியா? எங்க? ஸ்கூல் கிளாக்ல மிஸ். சரி, இங்க இருக்கிற குயில்லாம் இந்த ஸ்கூல் கிளாக்ல போய் தங்கிடும். அப்ப உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற குயில்லாம் எங்க போய் தங்கும்? அது மிஸ் அங்கங்க அது அங்கங்க படுத்துட்டு எங்கங்க ஸ்கூல் கிளாக்கு அங்கங்க போய் தங்கிக்கும் மிஸ். சிட் டவுன். உனக்கு சொல்லி கொடுக்கறத விட அந்த குயிலுக்கே சொல்லி கொடுக்கலாம் செல்லம்மா. சிட் டவுன். ஈக்குவல்ஸ் டு செல்லம்மா சத்யபாமா சொன்ன மாதிரி உன் பேரு W இல்லடி. தேங்க்ஸ் ஸ்ரீ. W கிளாக். செல்லம்மா, இன்னும் படுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? படு. இந்த குயிலாம் மரக்கிளாக்ல தங்காதாம்மா. நீ படுக்க போறியா இல்லையா? இல்லம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல மரக்கிளாக்ல குயில் பொம்மை பார்த்தேன்னா அதனால தான் அதோட வீடெலாம் அப்படிதான் இருக்கும்னு நினச்சிட்டேன். அப்படி இருக்காதா? அப்படியெல்லாம் இல்லை. முதல்ல நீ படு. சரி, நான் படுத்தா நீ சொல்வியா? படு முதல்ல. சொல்லுமா. அதெல்லாம் இந்த காக்கா மாதிரி பெரிய பெரிய பறவையெல்லாம் கூடு கட்டும்ல, அங்கே போய் தங்கிக்கும். ஏம்மா அப்படி? சும்மா துணைன்னு தூங்கு செல்லம்மா. அம்மா எனக்கு புரியலம்மா, அதான் கேட்டேன். இது யாரோட வீடு? நம்ம வீடு இல்லடா, இது தாத்தா வீடு. அப்ப இது நம்ம வீடு இல்லையாம்மா? அப்ப நீ அம்மா குயில், நான் குட்டி குயில். கொக்கு சொல்ல கொக்கு. நீ தூங்குறியா? அம்மா ஒரே ஒரு தடவை கொக்கு சொல்லுமா ப்ளீஸ். குக்கு. அம்மா அவ தாத்தா காக்காவம்மா. நீ பேசாம படுக்கிறியா? தாத்தா காத்துல விழ போகுது. படு. ஆச்சி கிட்ட அவ்வளோதான். ஒரு குழந்தைகிட்ட போய் இப்படியா பேசுறது? எவ்வளோ செஞ்சாலும். கொஞ்சம் தள்ளுங்க அத்தை. டியூஷன்லாம் முடிஞ்சதா வடிவு? என்ன சொல்றீங்க அத்தை? இல்லைல்ல, கல்யாணம் எப்போ வரேன்னு சொன்னா? என்கிட்ட என்னைக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீ மட்டும்தான் என்ன செய்வ? போன மாதம் சம்பளத்தை பற்றியாவது கேட்டியா நீ? கேட்டா உன் வேலை பாருங்கிறாங்க அத்தை. நல்லா சாமர்த்தியமாக தான் வடிவு பேசுகிற. இதில் என்ன அத்தை சாமர்த்தியம் இருக்கு? என்ன, உங்கள் வேலையை பாருங்க, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்னு சொல்லாமல் சொல்கிறேன். ஐயோ அத்தை, நான் அப்படி ஒன்றும் சொல்லலை. அப்புறம் நீ எதைத்தான் நேரடியாக சொல்லியிருக்க? காக்கா குயிலுன்னுக்கிட்ட ஒட்டு கேட்டிங்களா? என்ன அவ்வளோ கோவம் வருது? போன மாதம் உங்கள் ஊர் திருவிழாக்கு போனப்போ சம்பளம் செலவாயிடுச்சு சொன்னால் வெட்டியாக போட்டு போகிறோம். அத்தை, உங்க மகன் காசுல வாங்கி திங்கிற அளவுக்கு எங்க குடும்பம் வந்து மக்கத்து போகல. என்ன நீ? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன? இல்லைங்க, உன்னுடைய இந்த இருமாப்பு தான் உன்னையும் படுத்துது, உன் பொண்ணையும் படுத்துது. அவளையாவது நிம்மதியா இருக்க விடு.
என்ன வடிவு இங்கே உட்காந்துட்ருக்க? கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா? எங்கடி? எங்கேன்னு இல்லை, எங்கேயாவது போகணும் போல இருக்கு. இந்த நேரத்தில் எங்கடி போக சொல்கிற? என்னமோ மற்ற நேரெல்லாம் கூட்டிகிட்டு போன மாதிரி. விடுங்க, நானே போயிருக்கணும். நான் காதலிச்சு போய் இந்த கல்யாணம் இல்லைல்ல நீங்கள் இப்போ. லூசு, கொஞ்சம் தொப்பை கூடி இருக்கு, அவ்வளோதான். இதை போயிட்டு ஒருவேளை நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணலைன்னா நல்லா இருந்திருப்பீங்களா? செல்லமாக பிறந்து 8 வருஷம் கழிச்சு கேட்குற கேள்வி அடையுது. இதுதான் நான் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கேன். சரி விடு விடு விடுன்னு சொல்கிறான்ல. செல்லம்மா இல்லை, ம் அவள் இப்படி இருக்கிறதுக்கு, எப்படி இருக்கிறதுக்கு? மற்ற பிள்ளைங்க மாதிரி இல்லாமல் மந்தமாக இருக்கிறதுக்கு. மந்தமாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணமா? யார் சொன்னா? யார் சொல்லுவா? எல்லாம் உங்கள் அம்மா தான். சாட மாட எப்போ பார்த்தாலும் இதான் பேச்சு. நீ வாடா கேட்க. கொஞ்சம் உட்காருங்க. சொன்னா கேளு. கொஞ்சம் உட்காருங்க. ஊர்ல எவனோ சொன்னாலும் முடியாது. கொஞ்சம் உட்காருங்க. நீங்கள் பாட்டுக்கு கேட்டுட்டு போயிடுவீங்க. நான் தானே வீட்டில் இருக்கணும். இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்கிறேன்? செல்லம்மா முடிச்சாலும் முடிச்சுக்குவா. கிளம்புங்க கிளம்புங்க. தப்பு உன் மேலே இல்லை வடிவு. நான் நல்லா சம்பாதிக்கலைங்கிறதான் பிரச்சனை. இப்போ பெருசுக்கிட்ட போகிறேன், சம்பளம் கம்மி தான். இருந்தாலும் நான் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். செல்லம்மாவோடு இருக்கலாம், ஸ்கூலில் போய் நிற்கலாம். இப்போ நான் செல்லம்மாவோடு இருக்கணுங்கிறதானே முக்கியம். செல்லம்மா கொஞ்சம் பெருசாயிட்டான்னு வச்சுக்கோயேன், எல்லாம் சரியாயிடும் வடிவு. பணம் இல்லைங்கிறது இல்லைங்க பிரச்சனை. பணம் இருக்கிற இடத்துல பணம் இல்லாமல் இருக்கிறதாங்க பிரச்சனை. நாம் வேணா வேறு வீட்டுக்கு போயிடலாமா? கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோயேன், சரியா? நீங்கள் கொஞ்சம் இருந்து வாங்களேன். ஏன் என்னாச்சு? இல்லை, அத்தை நம்ம 2 பேரையும் சேர்ந்து பார்த்தா நான் ஏதோ வத்தி வச்சுட்டு வரேன்னு நினைப்பாங்க. சரி நீ போ. ஏங்க நாய் அடிக்கிறீங்க? கடிச்சிட போகுது. அப்புறம் நான் வேற யாரை தாண்டி அடிக்கிறது? நீ போ. பெருசு அண்ணா வராரு. ஏய், அவன்கிட்ட இருக்கேன்னு சொல்லிடாதப்பா. இன்னும் வரலண்ணே. இருக்குண்ணே. என்னண்டா கூப்பிடுவாரு? குமார்னு கூப்பிடுவாரு, சில சமயம் பேரன்னு கூப்பிடுவாரு. என் மகனாரு 6 மாசமா சம்பளம் பாக்கி. பேரனார்ல உனக்கு ஆயுசுக்கு சம்பளம் வராதா? பார்த்து பேசுனே. என்னத்தடா பார்த்து பேசுறது? வேலை பார்க்குற வரைக்கும் மகம்மானுங்க அவமானு. சம்பளத்தை கேட்டா எவம்மானு. என்னண்ணா எப்படி பேசுற? பின்ன என்னடா கூப்பிட்டா மட்டும் ஆச்சா? அவர் பேர மத்திக்கலாம் அவர் செய்யறது இல்லை. எனக்கு வரட்டுண்ணா. அண்ணா பெருசு உள்ளதானே இருக்காரு. விடுறா, டேய் விடுறா, பேசட்டும். உட்காரியா, பேசு. நீ பேசு. என்ன பெருசு? என்னன்னாலும் பேசு. நான் என்ன பெருசு பேச போகிறேன்? தான் இவ்வளோ நேரம் என்ன பேசுன்னு கேட்டு தானே இருந்தேன். புதுசாக என்னத்தை சொல்லிட போகிறேன்? ஸ்கூல் ஃபீஸ் தான் கேட்டு 2 வாரம் ஆச்சு. என்ன சம்பளமாக கேட்டேன்?
ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, பட்டறைக்கு வந்தால் காணாமல் போகிற. உனக்கு புரியவே புரியாதா பெருசு? நேற்று நைட்டு வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வெயிலில் உட்காந்துட்ருக்கேன். சம்பளம் என்ன ஆச்சு? சரி விடு, உனக்கு புரியாதா? வேலையை பார்ப்போம். வேலை இல்லைடா. உன்னை மகன் பேரன்னு எவன் சொல்ல மாட்டான். அவங்ககிட்ட போய் தாராளமாக நீ வேலை பாரு. சும்மா கோர்ட்டில் சொல்லாத பெருசு. நான் எதுக்கு உன்கிட்ட கோவப்பட போகிறேன்? ஆளுக்கு வயசாகிற மாதிரி தொழிலுக்கு வயசாகுதுல்ல. என்ன பெருசு சொல்கிற? டவுனில் பாத்திர கடைக்காரன் பாலிஷ் போட ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன செய்கிறது? நான் எங்கே பெருசு போவேன்? இருக்கிறதெல்லாம் வித்து பிறக்கும் சம்பளத்தை தந்துடுறேன்டா. இந்த 3 பாத்திரத்துக்கு மட்டும் பாலிஷ் போட்டுக்கோமா? இப்போ எங்கே கொண்டு போய் எந்த சந்தையில் வைக்க போகிறேன்? இல்லை, செல்லம்மா கேட்டான்னு இனிமேல் சில்வர் மேனாக போக முடியாதுல்ல தான். கல்யாணி, கண்டதையும் பூச்சிட்டு ஸ்கூல் முன்னாடி நிற்காதுன்னு உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மற்ற பேரண்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு HM என்னை கூப்பிட்டு பலமுறை சொல்லிட்டாரு. இல்லைப்பா, செல்லம்மாக்கு பிடிக்கும் தான். சும்மா சாக்கு சொல்லாதடா. செல்லம்மா கூட போகிறேன், செல்லம்மா கூட இருக்கிறேன், செல்லம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஊர் சுத்தந்தெல்லாம் போதும். நான் சும்மா தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் ஸ்கூல் பக்கம் வராத. இல்லைப்பா, செல்லம்மாக்கு நான் வந்தால் தான். டே, உனக்கு புரியவே புரியாதடா. அவளுக்கு எதுக்குடா 2 அம்மா? ஏற்கனவே வீட்டில் ஒருத்தி அம்மான்னு இருக்கல்ல. அப்புறம் நீ எதுக்கு குட்டி போட்ட போன மாதிரி அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க? அப்பன்னா 4 இடத்துக்கு போனோம், 4 விஷயம் கற்றுக்கணும், 4 காசு சம்பாதிக்கணும். அவன் தான் அப்போ. நான் என்ன உன் கூட இருந்தா நல்ல அப்பனா இல்லை? அதை நான் சொல்லணும். என்ன சொன்ன? நீ இப்போ இங்கேருந்து கிளம்ப போறியா இல்லையா? இல்லைப்பா, செல்லம்மா வரட்டும். டே, செல்லம்மாக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற கார் பிடிக்குமா? உன் சைக்கிள் பிடிக்க மாட்டா? போடா, வீட்டுக்கு போடா. இல்லைப்பா, செல்லம்மா வரட்டும். அவளுக்கு யார் கூட வரணும்னு தோணுதோ வரட்டும். செல்லம்மா, இங்க வாடா. செல்லம்மா, வாடா. தாத்தா, ஆ, பேக் ரொம்ப வெயிட்டு. சரி, நீ கார்ல கொண்டு வா, நான் அப்பா கூட வரேன். நீ வரலையா தாத்தா கூட? அவங்க கத்துனா கத்திட்டு போகிறாங்க, நீ எதுக்கு முன்ன இருக்க? இல்லப்பா, எல்லாரும் என்ன வேற வேற பேர் வச்சு கூப்பிடுறாங்கப்பா. பரவாயில்லடா, எல்லாத்துக்கும் ஒரு பேர் தான் இருக்குது, உனக்கு நிறைய பேர் இருக்குல்ல. ஆனா எனக்கு இந்த எந்த பேரையும் பிடிக்கலையே. அப்புறம் உனக்கு எந்த பேர் தான் பிடிக்கும்? அதுவா, எனக்கு எபிட்டா தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். அது என்னடா விட்டா? அது வந்து ஒரு நாளைக்கு பிரேயர்ல. நேற்று இரவு நமது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் காலமானதால் இன்று பள்ளிக்கு விடுமுறை. ஸ்டாப் இட் செல்லம்மா. எதுக்குடா கை தட்டின? அப்பா, உனக்கு புரியல? யாராவது செத்து போனா லீவுப்பா. ஆமால. ஆனா அடுத்த நாள் யாராவது செத்து போனா இப்படிதான் கிளாப் பண்ணுவியா நீ? செல்லம்மா, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? மிஸ், எனக்கு எங்க அப்பா தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்க அப்பா செத்தாலும் இப்படிதான் கை தட்டுவியா? என்ன ஸ்டெல்லா மிஸ், குழந்தைகிட்ட எப்படியா பேசுவீங்க? செல்லம்மா, கிளாஸ்க்கு போ. கோ மிஸ். வா. எவிட்டா மிஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க் யூ எபிட்டா மிஸ். இட்ஸ் ஓகே. அப்பா, அந்த ஸ்கூல்லயே எனக்கு அந்த மிஸ் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். இப்ப அந்த மிஸ்ஸும் ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அவங்க என்கிட்ட ஒரு பைக் கூட சொல்லாம போயிட்டாங்க. அவங்களுக்காக நான் டீச்சர்ஸ் டே கார்டெலாம் வாங்கி வச்சிருந்தேன்ப்பா, தெரியுமா? சரி, தாத்தாவோட கார் வருதுங்க பாரு. தாத்தாவோட காரில் போறியா? ஏன்பா? தாத்தாவும் பாவம் இல்லை, உன்னை கூப்பிட்றதுக்காக அவ்வளோ தூரம் வந்திருக்காங்கல்ல. சரிப்பா, நீ சொன்னா சரிதான். கார் தான் கம்ஃபர்ட்னு கேட்டியா? சரிப்பா,
பைப்பா. என்னம்மா உள்ளுக்குள்ள வா. சொல்லு. ஓகே சார்ஜ், நான் அப்புறம் கூப்பிட்றேன். யார் நீங்கள்? இது எவிட்டா மிஸ் வீடு தானே? அவங்க இப்போ மிஸ் இல்லையே. இல்லை, இந்த பிரைட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல? ஆமாம். என் பொண்ணு செல்லம்மா அவங்க ஸ்டூடெண்ட். அவளுக்கு அவங்களேனா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம், அவளுக்கு அவங்கள்ட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசை. ஃபோனில் பேசினா சந்தோஷப்படுவா. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களோ? ஆமாம். அதுக்கு இந்த நேரத்தில் வருவேன்? இல்லை, நான் அப்போயே வந்துட்டேன். தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க, நான் வேணா நாளைக்கு காலையில் வரேன். கொஞ்சம் இரு, நான் கூப்பிட்றேன். எவிட்டா, எவிட்டா. வணக்கம். சார் உங்களை தான் பார்க்க வந்திருக்காரு. வணக்கம் மிஸ். நான் செல்லம்மா செகண்ட் ஸ்டாண்டர்டே அவங்க அப்பா. ஆனால் நான் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுத்ததே இல்லையே சார். இல்லை, அவளுக்கு உங்களை தெரியும். இந்த ப்ரேயரில் முட்டி போட்டப்போ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்களா? அவளுக்கு உங்க ரொம்ப பிடிக்கும் மிஸ். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சார்? இல்லை, நீங்கள் அவகிட்ட ஒரு ஃபோனில் பேசுனீங்கன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஃபோன் இருக்கா? இருக்கு. ஸ்பீக்கர் ஃபோனா? ஸ்பீக்கர் ஃபோன் இல்லை. உன் நம்பர் சொல்லு. 04652 52 281510. ஹலோ. ஹலோ, கொஞ்சம் லைனில் இருங்க. யார் நீங்கள்? தேங்க்ஸ். ஹலோ. வா. ஹலோ. பேசு. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. யாரு? நான் எவிட்டா மிஸ் பேசுகிறேன். செல்லம்மா கிட்ட பேச முடியுமா? கொஞ்சம் லைன் இருங்க. செல்லம்மா, உனக்கு ஃபோன். இல்லடா, எவிட்டா மிஸ். எவிட்டா மிஸ்ஸா? எவிட்டா மிஸ் லைன்ல இருங்க மிஸ். எவிட்டா மிஸ் ஃபோன் பண்ணிருக்காங்க. ஹலோ, எவிட்டா மிஸ் நல்லா இருக்கீங்களா மிஸ்? மிஸ், ஏன் மிஸ் உங்களோட கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லை? அது செல்லம்மா, அது நான் உன்னை தேடினேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியலம்மா. மிஸ், உங்களுக்காக டீச்சர்ஸ் டே கார்டெலாம் வாங்கி வச்சிருக்கேன் மிஸ். நீங்க ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரணும் மிஸ். அந்த கார்டெலாம் நான் உங்களுக்கு தரணும் மிஸ். வருவீங்களா மிஸ்? ப்ளீஸ் மிஸ். கட்டாயமா வரேன். ஓகே. அப்புறம் நான் என்னோட பேரை எவிட்டான்ட்டு மாத்திக்கலான்ட்டு இருக்கேன். மாத்திக்கோ மிஸ். ப்ளீஸ் மிஸ். சொன்னல உங்களை ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க மிஸ், நான் மாத்திக்குவேன் மிஸ். ப்ளீஸ் மிஸ். ப்ளீஸ் மிஸ். செல்லம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன், சரியா? சரி மிஸ். நல்லா படி. ஓகே. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மிஸ். பாய். ஹலோ. 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 உள்ள வாங்க சார். இல்லை, பரவாயில்ல சார். பரவாயில்ல, உள்ள வாங்க. இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பஸ் போயிடும். நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஏதோ குழந்தை ஆசைப்பட்டான்ட்டு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கீங்க சார்.